வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். எஸ்கே சூர்யா சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு சிக்கன மட்டன் வறுவல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 150 கிராம் தான் மட்டன் வாங்கி வேக வச்சுருக்கேன். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் சிக்கனை மட்டன் வறுவல்னு சொல்லியிருக்கேன். இனி நான் போய் வாங்கி வேக வச்சு டைம் ஆயிரும், அவங்க இப்போ ஒரு 1/4 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சிம்பிளாக ஈஸியாக இதையே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணலான்றதை நான் பார்க்குறேன். அதுக்கு நான் 150 கிராம் ஆட்டுக்கறியை உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு, அப்புறம் கறி மசாலா பொடி, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, சோம்பு, அவ்வளோதான். இது ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை வத்தல், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, இது மட்டும்தாங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஒரு 5 பேர் சாப்பிட்லான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் வச்சு தான் இது சேர்க்குறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி இலையும் சோம்பு மட்டும்தான். என்னடா சிம்பிளான மசாலா வச்சு செய்கிறாங்க, இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் என்ன மட்டன் செஞ்சாலும் என்ன மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி டவுட் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுவீங்க. இப்போ சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவும் பட்டை வத்தலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். தாளிக்கும் போதே வெங்காயம் போடும்போதே நீங்கள் உப்பையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இருக்கிற டயத்துக்குள்ளே எவ்வளோ நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். எப்படி சிக்கனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி சிக்கனமாக இருந்துக்கலாம். இந்த காலத்துலலாம் அதிகமான செலவு தாங்க. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் கறி மசாலா பொடியும் போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் மசாலா போதும். உரப்புலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், பட்டை வத்தலும் போட்டிருக்கோம். அதனால் இந்த உரப்பு போகணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எப்போவுமே இது ஒரு டிப்ஸுங்க. மசாலா போட போகும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும், வாசனையே வேறு மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டே போய்க்கிறோம். அதனால் நீங்கள் மசாலா போடுறது மட்டும் சிம்மில் வச்சு போடுங்க. நல்லா சுரண்டி விட்டுருங்க. இதெல்லாம் மசாலா போய் ஒட்டிக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கறியை போட்டு இந்த மாதிரி பொடியை போட்டாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் என்னென்னா இது எண்ணெயிலேயே அந்த மசாலா வேகிறதுனால கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கறியும் போட்டுட்டு கறி வேக வச்ச தண்ணியும் கொஞ்சோண்டு ஊற்றுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு தண்ணி நல்லா துண்டி வரும்போது நல்லாயிருக்கும் அந்த வறுவல். அதனால தான் இதை நல்லா கிண்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் உரப்பு பட்டாத மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் மிளகாப்பொடி போட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன யோசிச்சேன்னா, டக்குன்னு பெப்பர் பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டு அந்த உரப்பை மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸி தாங்க. நம்ம சமையல் நம்மளாக தாங்க ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை நம்ம லவ் பண்ணி பண்ணோம்னா அது சூப்பராக வருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், வறுவல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கா? பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மட்டன் பொரியல் நம்மளுக்கு ரெடி. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே ஸ்பைஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு டிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த உரப்பு மட்டும் போட்டுட்டிங்கன்னா, அந்த உரப்பு பத்தலை, புளிப்பு பத்தலைன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். அந்த நேரத்தில் டக்குன்னு உரப்பு குடிச்சேன்னு டென்ஷன் ஆனால் அது சொதப்பாக தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் ஒரு விஷயம். நீங்கள் உரப்பு இல்லைன்னா டக்குன்னு நம்ம மிளகாப்பொடி போட முடியாது, பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். இதே நீங்கள் உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணலான்னா,
லைட்டாக லெமன் சாறு பிழிஞ்சு அதை வந்து நீங்கள் ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த உப்பு வந்து மேனேஜ் ஆகிடும். ஏன்னா புளிப்புக்கு உப்பு மேனேஜ் ஆகும். அதுக்காண்டி தாங்க. இப்படி தான் நம்மளாக ஒன்று யோசித்து நம்மளாக எப்படி ஈஸியாக பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், சமையல் குறிப்புலாம் போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.